சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றாமல் ஆளுநர் ஆர் என் ரவி புறப்பட்டுச் சென்றதை அடுத்து ஆளுநர் உரையை பேரவைத் தலைவர் அப்பாவு வாசித்தார். ஒவ்வொரு ஆண்டும் தமிழக சட்டப்பேரவையில் முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரை நிகழ்த்துவது மரபாக இருந்து வருகிறது. இது அனைத்து மாநிலங்களிலும் உள்ள நடைமுறையாகும். அந்த வகையில் இன்று கூடிய சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தில் உரையாற்ற பேரவைக்கு வந்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அவரை பேரவைத் தலைவர் அப்பாவு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இந்நிலையில் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு தேசிய கீதம் பாட வேண்டும் என்று ஆளுநர் ரவி கூறியுள்ளார். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதற்கு அதிருப்தி தெரிவித்து கூட்டம் தொடங்கிய 3 நிமிடத்தில் சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் புறப்பட்டுச் சென்றார். பேரவையில் உரையாற்றாமல் ஆளுநர் புறப்பட்டுச் சென்ற நிலையில் இது தொடர்பாக விளக்கமளித்த அவை முன்னவர் துரைமுருகன், ஆளுநர் உரையின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து, உரையின் இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதுதான் மரபு என கூறினார். இது தொடர்பாக பேரவைத் தலைவர் அப்பாவு கடந்த ஆண்டே ஆளுநருக்கு கடிதத்தில் தெளிவுபடுத்தி இருந்தார் என்றும், ஆனால் இந்த ஆண்டும் அதே காரணத்தை ஆளுநர் கூறி வெளியேறியுள்ளார் என்றும் குறிப்பிட்டார். அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக ஆளுநர் செயல்படுகிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த அவையில் பின்பற்றப்படும் மரபின் அடிப்படையில் ஆளுநர் உரையின் தொடக்கத்தில் தமிழாய் வாழ்த்தும், உரையின் நிறைவில் தேசிய கீதமும் பாடுபடுவதை பின்பற்றுவதும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் மீண்டும் இன்று அதையே ஒரு பிரச்சனையாக ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டு அவர் அரசுக்கு அனுப்பிய உரையை படிக்காமல் சென்றுவிட்டது அவரது உண்மையான நோக்கம் என்ன என்பதை கேள்விக்குறியாக்குகிறது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரையை பேரவைத் தலைவர் அப்பாவு தமிழில் வாசித்தார். அவரது உரையின் இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அப்போது உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் வரும் 11ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டதாக பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதை தவிர்க்கவே ஆளுநர் உரை நிகழ்த்தாமல் புறப்பட்டுச் சென்றுவிட்டார் என கூறினார். தேசிய கீதத்தை அவமதித்தது ஆளுநர்தான் என்றும், அவர் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே ஆளுநர் மாளிகை வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், தமிழ்தாய் வாழ்த்து முடிந்தவுடன் தேசிய கீதம் பாட வேண்டும் என பேரவைத் தலைவரிடம் ஆளுநர் வலியுறுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதன்படி பாடப்படாததால் பேரவையில் இருந்து ஆளுநர் வெளியேறினார் என விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அந்த எக்ஸ் தள பதிவு நீக்கப்பட்டு மீண்டும் பதிவிடப்பட்டது. அதில் நாடாளுமன்றத்தில் முதலிலும் இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்படும் என ஆளுநர் மாளிகை பதிவிட்டுள்ளது.